ஸோ சார் சொன்ன மாதிரி மக்கள் தேட்டரில் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனர். ஸோ ஒரு இயக்குனருக்கு முதல் படம் எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ படங்கள் அவர் கெரியரில் எடுத்திருந்தாலும் முதல் படம் வந்து அதுக்கு எப்பயுமே தனியாக ஒரு இடம் உண்டு. ஸோ அப்படி தன்னோட முதல் படத்தில் ரொம்ப ஃபீல் குட்டாக, ஜாலியாக, ஒரு காமெடியாக, ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணி ஸோ இப்போ ரெண்டாவது படத்தையும் தந்த முதல் படத்தோட தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் கமிட் பண்ண டைரக்டர் சண்முகப்பிரியன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இறைவனுக்கு நன்றி, பிரசன்ட் மீடியாவுக்கு அதுக்கு மேலே பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு சக்ஸஸ் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த படத்துக்கு கொடுத்ததுக்கு, இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்ததுக்கு. ப்ரெஸ் ஷோ போட்டுட்டு வெளில நிற்கும் போது இந்த சந்தோஷம் வந்து எனக்கு வாழ்க்கையில் என் குழந்தை பிறக்கும்போது கூட இல்லை. அதோட பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பாராட்டுகள். இந்த ஒரு ஃபேமிலி படம் பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு படம் ஃபேமிலி படமாக பண்ணணுன்னு ஆசைப்படும் போது இந்த கதையை பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது, அக்காவை கல்யாணம் பண்ண போகிற ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வரான் அப்படின்னும் போது கேட்க கொச்சையாக இருந்துச்சு. அந்த கதையை வந்து பெண்களை பற்றி ரொம்ப அழகாக தான் காட்டணும்னு சொல்லிட்டு என்னோட டைரக்டர் ராகார்த்திக் சார் சொல்லிக்கிட்டே இருப்பார். எந்த படத்துலையும் பெண்களை ரொம்ப அழகாக காட்டணும்பார். இந்த கதையில் இன்னும் அழகாக காட்ட முடியும், அதுக்கான ஸ்கோப் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அப்படி தான் ஒரு ஃபேமிலி ட்ராமாவை பண்ணணும்னு டிசைட் பண்ணி இது பண்ணோம். அது ராம்காம், ஃபேமிலி ட்ராமா, இப்படி நிறைய ஜானர்ஸ்க்கு இது அடக்கலாம். அண்ட் இதை வந்து எந்தவித சந்தேகமோ எந்தவித தயக்கமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ண என்னோடய ஹீரோ விக்ரம் பிரபு சார், என்னோட மியூசிக் டைரக்டர் சாந்தோடன் ஐயா, அவரோட சப்போர்ட், ஹீரோவோட சப்போர்ட்லாம் வந்து இமென்ஸ், எக்ஸ்ட்ரீம், சொல்லவே முடியாத அளவுக்கு. ப்ரெஸ் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு அளவுக்கு அவங்க வந்து பிஃபோர் த ஃபிலிமே கொடுத்துருந்தாங்க. ஸோ சக்தி சாரோட ரிலீஸ் நான் எதிர்பார்த்ததும் நிறைய தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணால் தேட்டர்ஸாக இருந்துச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு. சார் இவ்வளோ தேட்டர்ஸா சார்? அதெல்லாம் வரும் பிரதர், நீங்கள் இப்படி தயக்கப்படுறீங்க, தேட்டர் கிடைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னாரு. ஸோ அது இன்னும் ஃபுல்லாக போயிட்டுருக்கிறது. நாங்கள் பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் போகும்போது சார் சொன்ன மாதிரி பேக்கோட கட்டடிச்சு வந்த பசங்க, ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்க வயசானவங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தயக்கமாகவும் பயமாகவும் இருந்துச்சு. என்ன சொல்லிருவாங்களோன்னு. போன உடனே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக என்னோடய ப்ரொடியூசர் கொடுத்தாங்க. அதே மாதிரி டாக்டர் ஸ்வேதாஸ்ரீ வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த மாதிரியே எனக்கு என்னோடய டெக்னீஷியன்ஸ் கொடுத்தாங்க. என்னோடய ஹீரோஸ், ஆர்டிஸ்ட் அருள்தாஸ் சார், 2 ஹீரோயின்ஸ் எல்லாருமே கொடுத்த மாதிரி ப்ரெஸ்ஸோனுக்கு அதே அளவுக்கு அன்பை கொடுத்தாங்க. அதே மக்களும் கொடுத்துருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப நல்ல நேரம் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து செம்ம டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு அருள்தாஸ் சார், மோகன் அண்ணா, அண்டு ஹீரோயின்ஸ் ஃபஸ்ட் சொல்லணும்னா சுஷ்மிதா பட் மேம் கால் பண்ணி, நீங்கள் தான் ஹீரோயின், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருப்பீங்க, செகண்ட் ஹாஃபில் இருக்க மாட்டீங்க, ப்ரொமோஷன்ஸில் இருப்பீங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணேன், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருப்பீங்க, ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க மாட்டீங்க, ப்ரொமோஷன்ஸில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு. அவங்களும் சந்தேகப்பட்டாங்க. எது நம்பிக்கையில் நடிச்சாங்கன்னு தெரியல. அது நம்பிக்கை நான் இது பூர்த்தி பண்ணிக்க நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு வந்திருக்கேன் மீனாட்சி. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. இதுக்கப்புறம் அடிக்கடி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி நினைக்கிறேன். மாஸ்டருக்கு தினேஷ் காசி மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் 2 ஃபைட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் 1 ஃபைட்னு நீ சொல்லும் போதே தெரியும் இந்த படத்தில் 1 ஃபைட் தான் இருக்குன்னு சொல்லி அப்படின்னாரு. அதுலேயும் அது மாஸ்டர் நல்ல ஒரு சூப்பர் ஃபைட் பெருசாக கொடுத்தாரு. பட் இந்த படத்துக்கு தேவையான அளவு வச்சோம். அதுவும் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன். முருகானந்தம் பண்ணேன். ஸோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு இந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த நித்தமுருவானம் டைரக்டர் ராகார்த்திக் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து சாகர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்டு என் ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் ஸ்வேதாஸ்ரீக்கு மிகப்பெரிய நன்றி. அண்டு கேட்குறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து எனக்காக என்னை நல்லா ஹெல்ப் பண்ணி செய்கிற என்னோடய யுவராஜ் நண்பனுக்கு மிகப்பெரிய நன்றி. திரும்ப அன்றைக்கி நன்றி சொல்கிறதுக்கே ஃபோன் பண்ணி, நமக்கு எதுக்கு அதுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் திரும்ப சொல்லிட்டு ரொம்ப நன்றி. இப்போ படம் வேறு கொடுத்துருக்கீங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க, அதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் 91 கோடி ப்ளஸ் சம்திங் கலெக்ஷன் ப்ளஸ் எல்லா பிஸ்னஸையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அடுத்த படம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு ஈக்குவலான ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நேற்று பிரபு சார் படம் பார்த்துட்டு சொன்னது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரித்து சொல்லிட்டு, விக்ரம் கிட்ட இதுக்கு முன்னாடி விக்ரம் பண்ணாத ஒரு விஷயத்தை நீ வாங்கியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. என்னால் வந்து கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, வேத்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ பவர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் பிளான் பண்ணி எழுதி கொண்டு வந்தாலும் பேச தெரியாது. அதனால் எனக்கு தோன்றது பேசிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா. நான் எல்லா ரிவ்யூஸும் உட்காந்து குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸோட, கிட்டத்தட்ட எடிட் டேபிள் மாதிரி ஒரு 5-6 ஃபோன் வச்சு 2-3 டிவி போட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு யாரும் மென்ஷன் பண்ண முடியல. யாரெல்லாம் பார்த்து பயந்து தெரிச்சு உட்காந்துட்டு இருந்தனோ, எவ்ரி 20 மினிட்ஸ் போய் யூரின் போய்ட்டு வந்து திரும்ப உட்காந்துப்பேன் தண்ணி குடிச்சிட்டு. எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னது வந்து என்னால்
டூ மச் ஆஃப் ஃபுட்டு பிரியாணி கொடுத்து சாப்பிட்டு வயிறு முட்டை படுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த மேடையும் கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ்க்கும் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஷானையா அகைன் ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்ன ஒரு பெட்டர் மனுஷனாக மாற்றிருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதில் விக்ரம் சார் டிசிப்ளின், நான் ரொம்ப பேட் டிசிப்ளின்டு பர்சன், என் குடும்பமே கழுவி ஊற்றும். இந்த படத்துக்கு அப்புறம் என்னோட டிசிப்ளின் மாறி இருக்குது, பேசுகிற விதம், நடக்கிற விதம், சொல்கிற டைமுக்கு வர்றதெல்லாம் மாறி இருக்குது. அதுக்கு விக்ரம் சார் மிகப்பெரிய காரணம்னு நினைக்கிறேன். அவர் வந்துருவார் நம்மளை வரணுன்ற ஹேபிட்டில். இதெல்லாம் பண்ணால் நம்மளை மதிப்பாங்களோ, நம்ம மரியாதையை மாறணுன்றதுக்காக இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை நம்பினவங்களுக்கு நன்றி, என் பேரண்ட்ஸ், என் ஃபேமிலிக்கெல்லாம் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் மேரேஜ் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகினதுக்கு மிகப்பெரிய நன்றி.